தீபாவளியை முன்னிட்டு திருப்பூரில் வேலை செய்து வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட தொடங்கியதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தீபாவளி பண்டிகையை கொண்டாட திருப்பூரில் பணிபுரிந்து வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊரில் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்து அங்கு கூட்டம் காணப்படுகிறது. பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெளி மாவட்ட மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகிற நிலையில் பெரும்பாலான பின்னலாடை நிறுவனங்களில் அனைவருக்கும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காகவும் தொடர்ந்து அடுத்த மாத துவக்கத்தில் வரவுள்ள பீகார் தேர்தலுக்காகவும் சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் செல்லும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையானது அதிக அளவில் உள்ள சூழலில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து வரும் ஜார்க்கண்ட் மாநிலம் வரை செல்லும் டாடா நகர் ரயில், கோவை தன்பாத் சிறப்பு ரயில், ஆலப்புழா தன்பாத் ரயில்களில் செல்ல அனைவரும் முண்டியெடுத்துக் கொண்டு ஏறினர். இதன் காரணமாக ரயிலினுள்ளும் அதிக அளவில் கூட்டமானது காணப்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இந்த பாதுகாப்பு பணியில் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் இருப்பாதை போலீசார் பயணிகள் கொண்டு வந்த அனைத்து உடைமைகளையும் ஓப்பனாய் கொண்டு செய்த சோதனை பின்னரே எடுத்து செல்ல அனுமதித்தனர். மேலும் ரயிலில் செல்பவர்கள் ஆபத்தான பட்டாசு உள்ளிட்ட பொருட்கள் எடுத்து செல்கின்றன என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர்.